லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன இப்ப புது கதை சொல்ல போறியா? இல்ல, இனிமே நான் யார் சொல்றதையும் நம்ப போறது கிடையாது. உங்களை எல்லாம் நம்பி நம்பி நான் அசிங்கப்பட்டது எல்லாம் போதும். ஐயோ, என் உடம்பெல்லாம் கூசுது, என் உடம்பு கூசுது. ஐயோ, நான் அவ கால்ல விழுந்தனா? அவ கால்ல போய் விழுந்திருக்கேன். இல்ல இல்ல, நான் உயிரோட இருக்க மாட்டேன். உயிரோட இருக்க கூடாது. விடுங்க. நான் சாவறேன். நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏன் இப்படி பண்ணிட்டு என்ன ஆச்சு? மம்மி, மம்மி சொல்ல கேளுங்க மம்மி. வேண்டாம் மம்மி. மம்மி வேண்டாம் மம்மி. மம்மி வேண்டாம் மம்மி, என்னை விட்டுட்டு போயிடாத மம்மி. ப்ளீஸ் மம்மி, உன்னை விட்டா எனக்கு யார் மம்மி இருக்கா? வேண்டாம் மம்மி, கீழே போடுங்க மம்மி. புஷ்பா, நம்ம சங்கிலி உனக்கு எதிரா இப்படி எல்லாம் செய்வானா புஷ்பா? அவன் ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றான், அவனை ஒரு வார்த்தை சொல்ல விடுவேன். அக்கா, நான் சொல்றது முதல்ல கேளுக்கா. அப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இல்ல உன் கையில என்ன கொண்டிருக்கா? இந்த உடம்பே நீ போட்ட பிச்சைக்கா. நான் போய் உனக்கு துரோகம் பண்ணுவேனாக்கா? அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அக்கா? பஞ்சாயத்துக்கு முத நாள் ராத்திரி நான் பைக்ல வந்துட்டு இருந்தேன். யார் மாதிரி பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள. தள்ளி போங்கடா சோமாரிங்களா, வழியில நிக்கிறீங்க. முதல்ல வண்டி விட்டு கீழே இறங்கடா வெண்ண. டேய், நாளைக்கு பஞ்சாயத்துல என்ன நடந்ததோ நீ அதை அப்படியே சொல்லணும். எது காதுல உழல. என்ன மிரட்ட வந்துருக்கீங்களா? மீனாட்சி அமிச்சா அவ்வளோ ஆயிடுச்சு அவளுக்கு. ஆமா, நான் தான் பணத்தை பிடிக்கிட்டு போனேன். அதுக்கு என்ன இப்போ? ஆனா இதை நான் பஞ்சாயத்துல சொல்லவே மாட்டேன். என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? டேய் வேணாண்டா, ஆள் தெரியாம பேசாத. அண்ணன் அடிக்கிற வைக்கும் தான் அமைதியா பேசுவாரு. அடிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்க, அடி ஒன்றும் இடி மாதிரி விழுகும். அல்ல கையே, நீ பொத்து. சொன்னா கேட்க மாட்டேன். அல்ல கை, நான் சொல்றேன். போடுறா தெரியா? பெரிய இவன் மாதிரி பேசுற. ஒழுங்கா பஞ்சாயத்துல வந்து உண்மையை சொல்றா. அப்படியே சொல்லுடா. வா. யாரா நீங்க? சார் இங்க சும்மாரியா? ஏய், நாளைக்கு பஞ்சாயத்துல மட்டும் மாத்தி பேசணும்னு நினைச்ச, பார்த்தல எஸ்ஐயோட நிலைமைய. என்கிட்ட வச்சுக்கிட்ட குடும்பத்தோட தூக்கிடுவேன், புரியுதா? நாங்களா யாருன்னு தெரியுமா? பார்த்து சூதகமா நடந்துக்கோ. அம்மானு பச்சை குத்தி இருக்கான். யார் இவன்? என்னக்கா பண்ண சொல்ற? அந்த எஸ்ஐயே பயந்து போயிட்டான். நான் என்னக்கா பண்ண முடியும்? அது மட்டும் இல்லக்கா, அன்னைக்கு மட்டும் நான் உண்மையை சொல்லாட்டி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்கிடுவேன்ங்கிறான்க்கா. அவன் அடிச்ச அடி ஒன்னும் மரணட்டிக்கா. நிச்சயம் பெரிய ரவுடியா தான் இருக்கணும். சாதாரண மனுஷனெல்லாம் அப்படி அடிக்க முடியாது. அதாக்கா நான் உண்மையை சொல்லிட்டேன். நான் உன்னை பத்தி பஞ்சாயத்துல சொன்னது கூட நம்ம குடும்பத்தை காப்பாத்ததான்க்கா. யார் அவன் அடிச்சது? யார் அடிச்சது? தெரியலக்கா. அப்போ டேய், தெரியல தெரியலக்கா. இல்ல இல்ல, ஏதாவது அடையாளம் இருக்கும். நல்லா யோசிச்சு பாரு. அது 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 மட்டும் கிடைச்சா போதும். அவனை தூக்கிடலாம். டேய் யோசி, யார் அடிச்சது? யோசிடா, நல்லா யோசி. தெரியல, நல்லா யோசிச்சு பாரு. யோசிடா, யோசி.
சொல்லுடா, நல்லா யோசிச்சு சொல்லு. சொல்லு. ஆமாக்கா, ஆமா. என்னடா? என்ன? அக்கா, அவன் நெஞ்சில அம்மானு பச்சை குத்தி இருந்தாங்கா. பச்சை பச்சை குத்தி இருந்தானா? பச்சை குத்தி இருந்தானா? எனக்கு இது போதும்டா, எனக்கு இது போதும். பச்சை குத்தி இருந்தானா? அவன் அவன் யாரா இருந்தாலும் நான் தூக்குவேன்டா, நான் தூக்குவேன். அவன் மீனாட்சி கால்ல என்ன விழ வச்சவன். அவன் குடும்பத்தையே நடு தெருவுல நிக்க வைப்பேன்டா, நடு தெருவுல நிக்க வைப்பேன். இந்த புஷ்பா உன்னை விட மாட்டாடா, விட மாட்டா. அக்கா, நானும் அவனை சும்மா விட மாட்டேங்க்கா. இது உன் மேல சத்தியம்க்கா. சக்தி, ஏமா இங்கேயே நிக்கிற? உள்ளவா. இன்னும் உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் இருக்கா? ரொம்ப சந்தோஷமா. சக்தி, ஏமா உனக்கு எவ்வளவு கோவம்? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்லம்மா. எங்க அம்மா மீனாட்சி அம்மா, ஊரே நிமிந்து பாக்குற எங்க அம்மாவ பஞ்சாயத்துக்கு வர வச்சிருக்கா அவ. அந்த நேரத்துல நான் அங்க இல்ல. இது எப்படிமா? எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? இல்லடா, உன்கிட்ட சொன்னா பிரச்சனைய பெருசாக்கிடுவேன். அதனால தாண்டா சொல்லல. தப்பா நினைச்சுக்காத சக்தி. நான் ஏமா பிரச்சனையை பெருசாக்க போறேன்? நான் என்ன சண்டை கலையறவளா? அப்படி நான் சொல்லவே இல்லையே சக்தி. அந்த ஆளு அவ உன்னை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்த ட்ரை பண்ணிருக்காங்க. அது உனக்கு புரியலையா? நல்லா புரியுதுமா. தீர்ப்பு மட்டும் உனக்கு எதிரா வந்து இந்த வீடு நம்ம கைய விட்டு போயிருந்தா பதில் சொல்லுமா. ஆனா அப்படி நடக்கலையே கண்ணா. இவ்ளோ நடந்திருக்கு, பஞ்சாயத்து வரைக்கும் போயிருக்கீங்க. ஆனா என்கிட்ட சொல்லணும்னு உங்க யாருக்கும் தோணல. எங்க அந்த சாந்தக்கா வரட்டும், அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனேன். பேசி வச்சு எல்லாரும் மறைச்சிட்டீங்கல்ல. சாரி சக்தி. எப்படிக்கா இது? உனக்கு தையல் மிஷின் இன்னைக்கே வேணுமா? ஒரு சின்ன குழந்தைக்கு கையில மிட்டாய் கொடுத்து அது ஏமாத்துற மாதிரி தானே என்ன ஏமாத்திருக்கீங்க எல்லாரும். நானும் ஒரு லூசு மாதிரி பஸ்ல போயிட்டு இருக்கேன் உனக்காக. அக்கா, நான் என்னக்கா தப்பு பண்ண? என்ன மட்டும் ஏன் ஒதுக்கி வச்சிட்டீங்க? ஏண்டி அக்கா? ஒதுக்கிலாம் வைக்கலக்கா. ஒதுக்கி வச்சிருந்தா உன்னை தேடி ஓடி வந்து பஞ்சாயத்துன்னு நான் சொல்லிருப்பனா? சொன்ன வரைக்கும் சந்தோஷம் தான் துர்கா. ஆனா உனக்கும் இந்த விஷயம் தெரியும்ல. அப்ப ஏன் நீயும் சொல்லல? டேய் அம்மா, நாங்க எதையும் திட்டம் போட்டு செய்யல. அது அது அப்படி நடந்துருச்சு. ஏண்டா ஒண்ணு சொல்லு, நீ என்ன எனக்கு வேண்டாதவளா? நீங்க 3 பேரும் எனக்கு உயிர், என் உலகமே நீங்க தான்.
உனக்கு தெரியாத சக்தி. அது தெரிஞ்சதுனாலதாம்மா என்னால தாங்கிக்கவே முடியல. அம்மா, சின்ன வயசுல இருந்தே தப்பு நடந்தா அதை தட்டி கேளுன்னு நீ சொல்லி சொல்லி வளர்த்த. இப்ப அதுவே பெரிய தப்பாயிடுச்சுமா. நான் வேணா எல்லா பொண்ணுங்க மாதிரியும் பயந்து பயந்து இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டுமா? ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? அம்மா வேணும்னு பண்ணலன்னு சொல்றேன்ல. எங்க அம்மா மீனாட்சி அம்மாவுக்கு ஒரு அவமானம்னா என்னால தாங்கிக்கவே முடியாதும்மா. நான் சத்தம் போடுறது சண்டை போடுறதெல்லாம் எதுக்குமா? எனக்காகவா? நம்ம குடும்பத்துக்காகமா? சொல்லுமா, அது தப்பா? நான் சரியில்லையா? சாந்தாக்கா சொல்லுவாங்களே அந்த மாதிரி நான் ஆம்பளையா பிறந்திருக்கணுமா? அக்கா, அக்கா, மன்னிச்சிருமா. சக்தி, நான் தாண்டி தப்பு பண்ண, நீ எதுவும் பண்ணல. அக்கா அழாதக்கா. சக்தி, என்ன கண்ணா? டேய் அம்மா, உனக்கு இன்னும் கோபம் தீரலையா? எனக்கு யார் மேலே கோபம் இல்லம்மா. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அக்கா, சக்தி, அம்மா, சக்தி, கொஞ்சம் இங்க பாரு. அவ புரிஞ்சுப்பா. நம்ம சக்திய பத்தி நமக்கு தெரியாதா? நீ ஏன் கவலைப்படுறமா? முதல்ல இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சுத்தி போடணும். இந்த வீட்டுக்கும் மெஸ்ஸுக்கும் சேர்த்து சுத்தி போடணுமா? யோ, இந்த பச்சை குத்துற பொம்பளை எங்கயாவது பாத்தீங்களா? இல்லையேம்மா, நான் ஆகல. பார்க்கலையே. இருடா. ம், ஏமா, இங்க பச்சை குத்துறவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இங்க இல்லம்மா. வெயில் வேற அடிக்குது, அவளை வேற காணும். இவர்கிட்ட கேட்டு பாப்போமா? போய் கேளு அவனை. ஏங்க, இங்க பச்சை குத்துறவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இங்க இல்லைங்களேம்மா. தெரியாதா? ஆஹா. போங்க. ஏண்டா, நம்ம ஊர்ல பச்சை குத்துறவ ஒருத்தி தான் இருக்கா. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. இங்கதான்க்கா இருப்பா. இத பாரு சங்கிலி, இன்னும் 5 நிமிஷத்துல கண்டுபிடிக்கணும். பொண்ணு அடிச்சு பஞ்சாயத்துல உண்மையை ஒத்துக்க வச்சவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவனை நான் சும்மா விட மாட்டேன். பஞ்சாயத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அந்த மீனாட்சி கால்ல விழ வச்சவன. டேய், யாரா நீ? எங்கடா இருக்க? கொஞ்சம் பொறுமையா இருக்கா, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். வா வாக்கா. கொஞ்சம் வலிக்கும். யாரு? ஏமா, என்னம்மா பச்சை குத்தணுமா? நீ முதல்ல எந்திரி. எந்திரிங்கறல. கேளுடா. ஏமா, இங்க யாருக்காச்சும் நெஞ்சில அம்மான்னு பச்சை குத்தி விட்டுருக்க? நிறைய பேருக்கு குத்தி இருக்கேன். அதுக்கு என்ன இப்ப? அதுக்கு என்ன இப்பவா? இந்த ஊர்ல எவனுக்கெல்லாம் அப்படி குத்தி விட்ட? சொல்லு, இப்பவே தெரிஞ்சாகணும். சொல்லு. அம்மானு கோடி பேருக்கு குத்தி விட்டுருப்பேன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? ஏய், மரியாதையா சொல்லு. அட என்னம்மா நீ, ஞாபகம் இல்லைன்ற? எனக்கு 1000 சோழி இருக்கு. போமா, வேற வேலை இல்ல. பச்சை குத்தலையோ பச்சை. சங்கிலி, இவ பொய் சொல்றா. இவளுக்கு தெரியும் நம்ம கிட்ட மறைக்கிறா. எனக்கு ஒன்றும் அவளை பார்த்தா அப்படி தெரியலையாக்கா. இல்ல சங்கிலி, நான் சொன்னா தப்பு ஆகாது. நீ எதுக்கும் இவ மேல ஒரு கண்ணு வை. சார், இந்த ஊர்ல நெஞ்சில அம்மான்னு பச்சை குத்தி யாரையாச்சும் பார்த்துருக்கீங்க? இல்ல. பார்த்தா உடனே கொஞ்சம் சொல்லுங்க சார். பக்கத்து ஊர் தான். புஷ்பா வீடுனா எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் சொல்றீங்களா? வரேன் சார்.
உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? வேண்டாம்மா. சக்தி, இந்தாம்மா. என்னம்மா வேணும்? நான் பரிமாறுறேன். இலை போட. ஆ சரிம்மா. சக்தி, நான் பரிமாறுறேன். யமுனா, குழம்பு ஊத்துமா? ஆ இந்த ஆமா சக்தி, நாங்க வேணும்னே பண்ணலம்மா சக்தி. கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாமே நல்லாவே புரிஞ்சிருச்சு. சக்திமா, என் செல்லம் இல்ல. வாங்க வாங்க வாங்க. வாப்பா, உட்காருப்பா. ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லைங்க, பரவாயில்ல. அப்ப எனக்கு கொஞ்சம் சாம்பாரை ஊத்துங்களேன். என்னம்மா? செல்வா, அன்னைக்கு சொன்னீங்களே மனசு விட்டு பேச ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேணும்னு. கரெக்ட் செல்வா, ரொம்ப கரெக்ட். ஆனா அதுல ஒரு சின்ன கரெக்ஷன். நாம மட்டும் மனசு விட்டு பேசினா போதாது, நம்ம கிட்ட அவங்களும் மனசு விட்டு பேசணும். கரெக்டா? இது என்ன ஒன் வே டிராபிக்கா? நாம மட்டும் எதையும் மறைக்காம பிராங்கா பேசணும். ஆனா மத்தவங்க சரி விடுங்க. கொஞ்சம் சாப்பாடு போடுங்களேன். எங்கம்மா? போதும். பொரியல் அவளுக்கு பிடிச்சது. ஓ, எனக்கு இந்த பொரியல் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? அது தேங்க்ஸ் செல்வா. தட்டாங்க மதிக்கவே மாட்டேங்கிறாப்பா. அவ என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறான்னு கேளுப்பா. என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? எஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட பத்தி. ஏன் செல்வா, உங்ககிட்ட ஒருத்தவங்க மனசை விட்டு பேசும்போது நீங்க அவங்க கிட்ட எதையாவது மறைப்பீங்களா? இல்ல, அதையும் மீறி மறைச்சாங்கன்னா அதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும்ல தம்பி. அவங்க நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சுக்கணும் இல்லையா? சொல்லுப்பா. அந்த காரணத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே செல்வா? சொன்னா எங்க பொறுமை இருக்கு? பொறுமையா கேட்கணும்ல. தாம் தூம்னு குதிச்சுக்கிட்டு இருந்தா எதை சொல்றது? எடுத்ததுக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. எதை சமாளிக்கிறது? பொறுமை இல்ல, கேள்வி கேப்பா. அதானே செல்வா? இனிமே அந்த பிரச்சனையே இருக்காது. தெளிவா சொல்லிடுங்க. தம்பி,
கொஞ்சம் சொல்லுப்பா. சரிம்மா. தம்பி தம்பி கொஞ்சம். ஆ? அவ எல்லாரையும் விரோதி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. நீயாவது போய் சொல்லுப்பா. போப்பா. ஏங்க ம்? ஏங்க இப்படி பண்றீங்க? பாவங்க உங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ நான் பாவம் இல்லையா? ஏங்க நீங்களும் பாவம் தாங்க. ஆனா அவங்க பெரியவங்கல்ல, அவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அதுல நிச்சயமா நியாயம் இருக்குங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னங்க நீங்க அம்மானா அவ்வளோ பாசமா இருப்பீங்க, இப்ப என்னடானா இவ்வளோ கோவப்படுறீங்க? இப்ப மட்டும் பாசம் இல்லாமலையா இருக்கேன்? அது வேற இது வேற. இவ்ளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு அவங்களுக்கு தோணுமா தோணாதா? புரியுது. அவங்களும் புரிஞ்சுக்கணும், அதுக்கு தானே இதெல்லாம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவனோ ஒருத்தன் நெஞ்சில அம்மானு பச்சை குத்திருக்கானா, அவன் மட்டும் ஹெல்ப் பண்ணலனா பஞ்சாயத்துல என்னென்னவோ நடந்திருக்கும். அதெல்லாம் நினைச்சாதான் இவங்க மறைச்சதை என்னால ஜீர்ணிக்கவே முடியல. சரிங்க விடுங்க, அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஆயிடுச்சுல இப்போ. யாருங்க அது என் குடும்பத்துக்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணது? இல்ல, அவரை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு தான். ஓ, அதுக்கு முதல்ல அவரை யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆமாங்க, தெரிஞ்சுக்கணும்ல. சரிங்க, நான் கிளம்புறேன். சும்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாமே இந்த சைடு வந்தேன். ஒரு நிமிஷம், நாளைக்கு என் காலேஜ்ல எனக்கு அவார்ட் கொடுக்கறாங்க. அப்படியாங்க? காலேஜ்ல பெஸ்ட் அலுமினி ஸ்டூடெண்ட் நான் தான் வாங்குறேன். அடேங்கப்பா, சூப்பருங்க. கையை கொடுங்க.